श्रीमात्रे नमः। मनसि जयशः पारम्पर्यम् मरन्दजरीषु वा कविकुलगिराम् कन्दम् कम्पनति तटमण्डनम् मधुरललितम् मत्कम् चक्षुर्मनीषि मनोहरो पुरविजयिनः सर्वस्वम् तत्पुरस्कुरुते कदा। मनसिज यश पारंपर्यम मरंत जरी शुवाम கவிகுலகிராம் கந்தம். இப்ப கவிகள் எல்லாம் பாட்டு பாடுறா அப்படின்னா அந்த பாடல்கள் பாடுறதுக்கு அவளுக்கு வார்த்தைகள் வேணும், சொற்கள் வேணும். அந்த சொற்கள் எல்லாம் அவ நாக்குல வந்து நின்னு எல்லாம் கரெக்டா பேசணும் அப்படின்னா அம்பாள் அதை அம்பாளை மகிழ்விக்கிற மாதிரி சொற்கள்லாம் அவளுக்கு வேணும். அப்படின்னா அந்த சொல்லை கொடுக்கறதுக்குரிய அனுகிரகத்தை பண்றதே அவதான். அப்போ அந்த இனிமையான சொல், அந்த கவிஞர்கள்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான, அவளை மயக்கக்கூடிய, அவளை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த சொல்லாகவே இருக்கிறதே அவள்தான் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். அந்த குரலுக்கு சொல்லாகவே, அந்த குரலுக்கு அவளுடைய பாடுற பாட்டுல அந்த சொல்லாக அவள் இருக்கா. அந்த சொல்ல ஒழுங்கான சந்தனடையில் கரெக்டா அவ உச்சரிச்சு சொல்லும் பொழுதுதான் அவளுடைய குரல்ல அற்புதமான வடிவம் கிடைக்கும். அந்த வடிவம் கிடைக்கும் பொழுதுதான் அது அட்ராக்ட் ஆகும். அது அட்ராக்ட் ஆகும் பொழுதுதான் அவள் சந்தோஷப்படுவாள். அப்படி அட்ராக்ட் ஆகும் பொழுது அவளினுடைய மனசில் சந்தோஷத்தை அது உண்டு பண்ணும். மனசிஜ யசகா, மனசில் ஒரு சந்தோஷம். யசகன்னா புகழ். அவளுடைய மனசில் அவளை புகழ்ந்து பாடும் பொழுது உண்டாகக்கூடிய ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவளாக கவிகள் எல்லோரும் பாடினாலும் அதை கொடுக்கிறது, அது அனுகிரகம், அவளை பாடுறதுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு காரணமாய் இருக்கிறதே நீதான். அப்படி இருக்கக்கூடிய நீ எங்க இருக்க? கம்பா நதி தடமண்டனம், கம்பா நதி கரையில இருக்க. அப்படி நீ இருக்கும் பொழுது அந்த கம்பா நதியே அழகா இருக்கு. தடமண்டனம், கம்பா நதியே அழகா இருக்கு அப்படின்னா நதிக்கு ஒரு அழகை கொடுக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நதிக்கு என்ன, ஒரு பெண்ணுக்கு அழகுபடுத்தி பாக்குறோம்னா என்ன பண்றோம்? நம்ம அலங்காரம் பண்றோம், ஆபரணம் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்றோம், அற்புதமான ஒரு நகைகளை எல்லாம் சேர்க்கிறோம். அப்ப கம்பா நதிக்கே அழகு வருதுன்னா அந்த நதிக்கு ஒரு நகை மாதிரி, ஒரு ஆபரணம் மாதிரி, ஒரு அலங்காரமா நீ அந்த இடத்துல இருக்க அப்படிங்கிறதையும் சொல்றார். மதுர லலிதம், அப்படி இருக்கக்கூடிய நீ எப்படி இருக்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்க, மதுரமா இருக்க. மதுர லலிதம் மத்வம், அதோட இல்ல, ரொம்ப மதுரமா இருக்க. மதுரமா இருக்கிறதோட இல்லாம அழகா இருக்க. அழகா இருக்கிறதோட இல்லாம ரொம்ப சாஃப்டா இருக்க. சக்ஷுர் மணிஷி மனோகரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனோகரம் அப்படின்னா எல்லாருடைய மனசையும் வசீகரிக்க கூடிய தன்மை. இங்கு யாருடைய மனசை வசீகரிக்கிறா அப்படின்னா மிகப்பெரிய மேன்மை மிக்க சான்றோர்களின் மனதை. அப்படின்னு நம்ம மனசெல்லாம் வசீகரிக்க கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட போறோமா அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு அதை புரிந்து கொள்ளும் தன்மை நம்ம கிட்ட இல்லாத காரணத்தால நமக்கு அவ்வளவா தெரியும். அவன் நடக்கிறாங்கிறதே நம்ம பார்வைக்கு நமக்கு தெரிய போறது இல்ல. போறோம், நதியை பாக்குறோம், நதியினுடைய அழகை பாக்குறோம், ரசிக்கிறோம், கொஞ்ச நாள் அந்த மணல்ல இருக்கோம், உட்கார்ந்துக்கிறோம், விளையாடுறோம், பேசுறோம், கொள்றோம், வரோம், அவ்வளவுதான் தெரிகிறது. அந்த நதியில அம்பாள் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு அவளை கண்கொண்டு பார்க்கக்கூடிய திறமை யாருக்கு இருக்கு அப்படின்னா மிகப்பெரிய மேன்மை மிக்க சான்றோர்களுக்கெல்லாம் அது இருக்கு. அப்பேற்பட்ட சான்றோர்கள் அவ்வாளினுடைய சக்ஷுர் மனோகர மனசை எல்லாம் அட்ராக்ட் பண்ணி புறவிஜயின சர்வஸ்வம் தத்புரஸ்குரு தேகதா, அப்படி எல்லோருடைய மனசையும் அட்ராக்ட் பண்ணக்கூடியவளா இருக்கக்கூடிய நீ புறவிஜயின, விஜயி வெற்றி பெறுதல், புற விஜயி அப்படின்னாக்க முப்புறத்தையும் வெற்றி கொண்ட, தத்புரஸ்குருதே கதா அப்படின்னா முப்புறத்தையும் வெற்றி கொண்டவர் யாரு? பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனின் சித்தத்தையே கொள்ளை கொண்டவளாக, அந்த பரமேஸ்வரனின் சித்தத்தை, மனசையே
அட்ராக்ட் பண்ணக்கூடியவளாக நீ இருக்கிறாய். எப்போ அப்படின்னா சர்வஸ்வம், சதா சர்வ காலமும் நீ அந்த மாதிரி அங்கே இருந்து கொண்டிருக்கிறாய். அப்போ எப்படியெல்லாம் இருக்கா அவ சதா சர்வ காலமும் அப்படின்னாக்க, எல்லோரும் கவிகளினுடைய குரலுக்கு சொந்தமாக, அவர்களினுடைய வார்த்தைக்கு சொந்தமாக, எல்லோரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய விதமாக, கம்பா நதிக்கே ஒரு அலங்கார பொருளாக, எப்பவும் இனிமையாக, எப்பையும் வெண்மையாக, எல்லோரையும் வசீகரிக்க கூடியவளாக, புறவிஜயின திரிபுரத்தை எரித்த பரமேஸ்வரனின் சித்தத்தையே வசீகரிக்க கூடியவளாக எப்பொழுதும் அவள் அங்கே இருக்கிறாள் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட நீ அங்கெல்லாம் இருக்கியேமா, நான் காணுவதற்கு என் கண்ணுக்கு ஆப்பட மாட்டியா? நான் உன்னை பார்க்க வேண்டாமா? என்னுடைய கண்ணுக்கு நீ ஆப்படக்கூடாதா அப்படின்னு கேக்குறார் கவி. शिथिलित तमो लीलाम् नीलारविन्द विलोचनाम् दहन विलसत्फलाम् श्रीकामकोटिमुपास्महे करधृतलसच्छूलाम् कालारिचित्तहराम् पराम् मनसिज कृपालीलाम् लोलालकाम् अलिकेक्षणाम् சிதிலத தமோலீலாம். தமோலீலாம் தமோ குணத்தை எல்லாம் விளக்கக்கூடியவளாக. தமோ குணம் என்பது என்ன? அஞ்ஞானம் நிறைஞ்சிருக்கு. அந்த அஞ்ஞானத்தை விளக்குபவளாக, நம்மகிட்ட இருக்கிற அஞ்ஞானத்தை எல்லாம் விளக்கினா நமக்கு என்ன கிடைக்கிறது? ஞானத்தை கொடுப்பவளாக. அப்ப ஞானத்தை கொடுக்க கூடியவளான அவள் ஞானமே வடிவானவளாக அங்கே இருக்கிறாள். எப்படி இருக்கா? நீலாரவிந்த விலோச்சனாம். லோச்சனாம், லோச்சனா அப்படின்னா கண்ணு, கண்களை கொண்டவள். எப்படிப்பட்ட கண்? நீலாரவிந்த, நீல அரவிந்த விலோச்சனா அப்படின்னா நீலோத்பலத்தை ஒத்த கண்களை உடையவளாக நீ ரொம்ப அழகா அந்த இடத்துல இருக்க. தகன விலசத் பாலாம். பாலாம் தான் நெத்தி. பாலாம் அப்படின்னா நெத்தி. நெத்தி எப்படி இருக்குன்னா தகன, அக்னி. அப்படியே அக்னி போல, அக்னி மாதிரி சூடா இருக்குன்னு அர்த்தமா கேட்டா இல்ல. தகன விலசத் பாலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அக்னி போல ஜொலிக்கிறது. நெத்தி அப்படியே பளீர்னு பிரகாசிக்கிறது. எப்படி பிரகாசிக்கிறது? அப்படியே அக்னி எப்படி பிரகாசிக்குமோ அந்த மாதிரி ஒரு பிரகாசத்தோட இருக்கு. கரதிருத்த லசச்சூலாம். அப்படிப்பட்ட நீ, உன்னுடைய நெத்தி அப்படி இருக்கிற, உன் கையில என்னத்தை வச்சுட்டு இருக்க அப்படின்னா கையில் சூலத்தை வச்சுட்டு இருக்க. சூலத்தை ஏந்திட்டு இருக்க உன்னுடைய கையில. காலாரி சித்த ஹராம் பராம். காலு, கையில சூலத்தை வச்சுட்டு இருக்க. கால் எப்படின்னா காலால் காலனை எட்டி உதைத்த, காலால் காலனை எட்டி உதைத்த பரமன் அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல. காலால் காலனை எட்டி உதைத்த, அப்ப சிவபெருமான் காலால் காலனை எட்டி உதித்தார். எட்டி உதித்த அந்த பரமேஸ்வரனின் மனதை கவர்ந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதுக்கப்புறம் பின்னாடி பார்க்கலாம். மனசிஜ அப்படி ஹராம் பராம் மனசிஜ கிருபாலீலாம். அப்படி அவர் மனசை கவர்ந்தவள் கிருபாலீலாம். அப்படி கிருப்பைனா கருணை, கவர்ந்த அவரிடம் கருணையாலேயே லீலை புரிகிறாள். அவரோடு கருணையாலேயே லீலை புரிகிறாள். அப்படிப்பட்டவள் லோலாலகாம் அலிகேக்ஷனாம். அப்படி லீலை புரிவதெல்லாம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவளுடைய கேசமாகப்பட்டது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த கேசத்துல அப்படி ஒரு நறுமணம். என்னன்னா ஏலம். ஏலம்னா ஏலக்காய், எல்லாருக்குமே தெரியும். ஏலம், லவங்கம், ஜாபத்ரி இதையெல்லாம் கலந்தால் ஒரு மனம். அந்த மனம் வரும் பொழுது அந்த மனத்தை கொண்டு இருக்கக்கூடிய அந்த கூந்தல் வாசனை, அப்பேற்பட்ட கூந்தல் வாசனை எல்லாம் கொண்ட அப்பேற்பட்ட அலங்காரங்களோடு கூட எல்லோரையும் வசீகரிக்க கூடியதாக ஸ்ரீ காமகோட்டி உபாஸ்மகே. காமகோட்டி என்னும் கஷேத்திரத்தில், சிந்தாமணி கிரகத்தில், கம்பா நதி தீரத்தில் நீ வசித்துக் கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்டவளே, நீ எனக்கு காட்சி கொடுக்க மாட்டாயா? காலனை காலால் உதைத்தவன் அப்படின்னு சொன்னாலும் அது எல்லாத்துக்கும் நீ ஹெல்ப் பண்ணிருக்க அப்படிங்கறதுதான் கூட சொல்றார். ஏன்னா காலால உதைச்சான்னு சொல்றாளே, எந்த காலால் அடியுமா அந்த சிவன் உதைச்சாரு அப்படின்னு சிவன் உதைத்தது இடது காலால் எல்லா இடத்துலயும் சொல்றார். வாமபா
பாகமாக இருந்தவளே நீ, அப்படி இருக்கும் பொழுது அந்த இடது பக்கம் இருப்பதே நீ, உதைத்தது உன்காலால், அப்பொழுது சிவனுக்கு உதவியாக இருந்தவளும் நீ, அப்பேற்பட்ட நீ எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டியா, என்னுடைய கண்டுக்கு நீ ஆப்பட மாட்டியா, இந்த கம்பா நதியில நடந்துட்டு இருக்கியே, உலாவின் இருக்கியே, இப்படி உலாவின் இருக்க நீ என்னுடைய கண்ணுக்கும் கொஞ்சம் ஆப்படு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கலா லீலா ஷாலா கவிகுல வச்ச கைரவவனி சரஜ்யோத்ஸ்னா தார சசதர சிசு ஸ்லாக்ய முகுட்டி புனீதேன கம்பா புலினதட சௌஹார்த தரலா கதா சக்ஷுர்மார்கம் கனககிரிதானுஷ்க மகிஷி. கலா லீலா ஷாலா, கலைகளே வடிவானவள், கலைகளே லீலையாக கொண்டவள். எப்பேற்பட்ட கலா லீலா ஷாலா அப்படிங்கிறார். கலா ஆலாப, கலையையே ஆலாபையாகவும் கொண்டவள், கலைகளையே லீலையாக கொண்டவள். எத்தனை கலைகள் இருக்கு? ஆயக்கலைகள் 64, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த கலைகளிலேயே அவ என்ன பண்றானா சம்பாஷணையே பண்றா, லீல பண்றா. அப்படின்னா கலையோட ஆலாபனம் பண்றா. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கலையோட சம்பாஷணை பண்றா, கலைகளோட எல்லாம் பேசுறா, கலைகளோட எல்லாம் விளையாடுறா, கலைகளையே எல்லா விதத்திலும். அப்ப அவ விளையாடுறா, கலைகளோட விளையாடுறா. அப்படின்னா எப்படி விளையாடுறா? கவிகுல வச்ச கைரவவனி, கவி குலங்கள்லாம் இருக்கா இல்லையா, கவிஞர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவ கவிஞர்கள்லாம் 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். அவ எழுதுற கவிதைகளின் வார்த்தைகளாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு, வார்த்தைகளை எழுதுவதற்கு அனுகிரகமும் அவள்தான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் கவி. அப்படி சொல்லக்கூடிய அதே பொருளை இங்க கொண்டு வந்து சேர்க்கிறார். அந்த கவிதைகளை இந்த கலைகள் விளையாடும் இடமாக சொல்லக்கூடிய அந்த கவிதைகளை தன்னுடைய விளையாடும் இடமாக அவள் வைத்துக் கொள்கிறார். அது 64 கலைகளில் ஒரு கலையாக அவள் வச்சுண்டு இருக்கா. அப்படி அவள் எழுதும் போது சரஜ்யோத்ஸ்னா தாரா தன்னுடைய இடமாக வச்சுட்டு இருக்கும் பொழுது அங்க எல்லா இடமும், அப்ப அந்த கம்பா நதி அங்க விளையாடுற இடம்னாலே என்ன இடம்? அம்பாள் விளையாடுறா ஒரு இடத்துன்னா அது நந்தவனம். அந்த நந்தவனத்துல என்ன இருக்கும்? ஆம்பல் மலர்கள் இருக்கும், தாமரை மலர்கள் இருக்கும், எல்லாத்தோடையும் அவள் விளையாடுறா. அப்படி ஒரு காட்டில் இருக்கும் பொழுது வசந்த ருது, சரத் ருது, அந்த ருத்துக்கு தகுந்த மாதிரி, காலத்திற்கு தகுந்த மாதிரி அவள் அந்த இடத்தில் விளையாடி கொண்டிருக்கிறாள். அப்போ என்ன பண்ணிருக்க, ஜோத்ஸ்னா சரத் ருத்துவோட இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஜோத்ஸ்னா பிரகாசிக்கிறாள். எப்படி பிரகாசிக்கிறாள்னா, தாரானா சந்திரன், எல்லாருக்குமே தெரியும். சசதர சிசுனா குழந்தை. அப்ப சந்திரன் குழந்தையானவன்னாக்க பாலச்சந்திரன், பாலமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பாலச்சந்திரன், அந்த குழந்தை இளச்சந்திரன், இளமையாக இருக்கக்கூடிய அந்த சந்திரன் என்ன, அந்த சந்திரனை எங்க வச்சுட்டு இருக்கா அவ? சசதர சிறு சாக்கிய முக்குட்டி, தன்னுடைய தலையில் வைத்துக் கொண்டிருக்கிறாள். அவள் தன்னுடைய தலையில் அந்த இளம் பிறையான, ஏன் அந்த பிறையாக இருக்கிறது, அதனால்தான் அதுக்கு பாலச்சந்திரன் என்று பெயர். அந்த பிறையாக இருக்கக்கூடிய அதை தலையில் சூடிக் கொண்டிருக்கிறாள். புனிதே நக்கம்பா, அப்படி சூட்டின் இருக்கவோ எங்க இருக்கா? திரும்ப கம்பா நதிக்கரையில் அங்க விளையாடின்னு இருக்கா. யாரோட விளையாடுறா அப்படின்னு பார்த்தா, அந்த நதிக்கரையில உலாவின் இருக்க, விளையாடின்னு இருக்க அவ புலின தட்ட சௌஹார்த தரலா. யாரோட விளையாடுறான்னா அங்க இருக்கிற மணலோட எல்லாம் விளையாடுறாளாம். அங்க இருக்கிற மணல், கம்பா நதிக்கரையில எவ்வளவு மண் இருக்கு, அந்த மணல்களோட விளையாடுறா. அந்த மணல்களோட எப்படி விளையாடுறா? புனிதேன கம்பா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்போட. அந்த மணல் எல்லாம் அவளுக்கு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறாளாம். அங்க இருக்கிற மணல் என்ன பாக்கியம் பண்ணிருக்கோம் அது அம்பாளுக்கு, அந்த மணல் ஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா அந்த மணலுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்படி அது கூட அது ஃப்ரெண்ட்ஷிப்போட அது விளையாடுறா. கதா சக்ஷூர் மார்க்கம் கனக கிரிதானுஷ்க மகிஷி, அப்படி அவள் விளையாடி கொண்டிருக்கவள். கனககிரி, கனகம் அப்படின்னா, கனக அப்படின்னா கோல்டு, பவுன், கிரினா மலை, பொன்மலை. அப்ப பொன்மலைன்றது எது? மேருமலை. அந்த மேருமலையை தானுஷ்க அப்படின்னா வில்லா வளைக்கிறது, மலையையே வில்லாக வளைத்து. அப்ப வில்லாக கொண்டவன் யார்? வில்லாக வளைச்சு வச்சுட்டு இருக்கவன் யாரு?
மலையை வில்லா வளைச்சு வச்சிருக்கவன் சிவன். அந்த சிவபெருமானின் மகிஷி, பட்மகிஷியாக இவள் இருக்கிறாள். அப்படி ராணியாக இருக்கக்கூடிய என்னுடைய தாயே, கதா சக்ஷுர் மார்க்கம், எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு, என்னுடைய வழி, எனக்கு நல்ல ஒரு மார்க்கத்தை காமி, அந்த மார்க்கத்தை காமிச்சு அந்த மார்க்கம் புனிதமான மார்க்கமாக இருக்கட்டும், அதன் வழியில் அந்த வழியில நான் எனக்கு மேன்மை கிடைக்கட்டும், அப்படி ஒரு மார்க்கத்தை எனக்கு காட்டு, அப்படி ஒரு மார்க்கத்தை காட்டக்கூடிய அளவிற்கு முதல்ல நீ எனக்கு காட்சி கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். இதுக்கு தேவர்களும் சரி அசுரர்களும் சரி எல்லாருமே இந்த மார்க்கத்தை இவர் கேட்க கேட்க, இவர் பாட பாட அந்த வழியை கேட்டு கேட்டு உருகி தனக்கும் அந்த மார்க்கம் கிடைக்காதான்னு சொல்லி ஏங்குறான்னு சொல்லி இதற்குரிய இந்த பரிபாடல்கள்ல நிறைய கிடைக்கிறது அர்த்தம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாக அப்படி அவர் ஒரு வர்ணனை கொடுக்கப்படுகிறது. நமஸ்தானம் பிரேப்யஹ ஸ்தனகரிமகர்மேண குருணா ததானேப்யச்சூடாபரணம் அமிர்தஸ்யாந்தி சிசிரம் சதா வாஸ்தவ்யேப்யஹ சவித புவி கம்பக்ய சரிதே யசோ வியாபாரேப்ய சுக்ருத விபவேப்யோ ரதிபதேஹ. நமஸ்தானம் பிரேப்யஹ ஸ்தனகர்வேண குருணா. ஸ்தனபாரத்தினால் கர்வம் உண்டாகும், ஸ்தனபாரத்தினால் கர்வம் உண்டாருது. கர்வேண குருணா, அப்ப கர்வம் உண்டாருது. அதன் விளைவாக அப்படி தலை முன்னாடி குனிஞ்சிருக்கு, உடல் வளைந்து குனிஞ்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடியவள் அமிர்தஸ்யந்தி சிசிரம், அமிர்தத்தை பொழியக்கூடியவளாக, அப்படி குனிஞ்சாலும் அமிர்தத்தை பொழியக்கூடியவளாக. என்ன காரணம்? அமிர்தத்தை ஏன் பொழிகிறா அப்படின்னா சூடாபரணம் அவளுடைய தலையில் ஒரு ஆபரணத்தை சூடிக்கொண்டிருக்கிறாள். என்ன ஆபரணமாக இருக்கு? அந்த ஆபரணமாக இருக்கிறது அவளுடைய தலையில எது அப்படின்னா இளம்பிறை சந்திரன். நம்ம போன ஸ்லோகத்திலேயே அதை பார்த்தோம். இளம்பிறை சந்திரனை ஆபரணமாக தன்னுடைய தலையில் சூடிக்கொண்டிருப்பவள். அந்த சந்திரன் எப்படி இருக்குன்னா அமிர்தத்தை பொழியக்கூடியதாக, அமிர்தை பொழியும் நிலை. இதெல்லாம் இந்த லைன்ல எங்கேருந்து எழுதியிருப்பா? இங்கே இருந்துதான் எடுத்திருக்க. இந்த மாதிரி ஒரு கவிதைகளில் இருந்துதான் அவர்கள் எடுத்திருக்கவே முடியும். அப்படி அமிர்தத்தை பொழியக்கூடியவளாக சதா வாஸ்தவ்யேபியக சவித பூமிகம்பாக்கிய சரிதே. எப்பொழுதுமே மன்மதனுக்கு என்னதான் சிவனுடைய நெற்றிக்கண் திறந்து பஸ்மமாக மன்மதன் ஆனாலும் அவனை உயிர்ப்பித்து அவனுக்கு சிருங்கார ரசத்தை முழுவதுமாக சொல்லிக் கொடுத்து அவன் முழுவதுமாக இந்த பூமியில் உலவுவதற்கு காரணமாக இருந்தவள் அம்பாள். அப்படி அவனுக்கு அவளால் உயிர் பெற்ற அந்த மன்மதனுக்கு எல்லா விதமான சிறப்புகளையும் சொல்லிக் கொடுத்து ஒரு குருவாக இருந்து அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்தவள். அப்படிப்பட்டவள் சுக்ருத விபவேபியோ ரதிபதேஹே. சுக்ருத விபவேபியோ ரதிபதேனா ரதியின் பதி மன்மதன். மன்மதனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தவள். அப்பேற்பட்டவள் சுக்ருத நல்ல செயல்களை, நல்வினைகளை செய்பவர்களுக்கு பயன்களை கொடுப்பவள். புண்ணியசாலிகள் அப்படின்னு அர்த்தம். அப்படி பயன்களை கொடுக்கக்கூடிய தேவி எனக்கு முன்னாடி வா, நான் என்னுடைய நமஸ்காரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். யசோ வியாபாரேபியா, எப்பொழுதும் நான் உன்னை நமஸ்கரித்துக் கொண்டே இருக்கிறேன். அம்மா தாயே, நீ எனக்கு முன்னாடி வா, நான் உன்னை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குழந்தை போல, ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி, எப்படி பாலச்சந்திரனை தலையில் சூடிக்கொண்டிருக்கிறாளோ இளம்பெரிய சந்திரன் மாதிரி அவா இருக்காமா, அந்த மாதிரி இளமையானவன் நானும் சின்ன குழந்தை. நானும் உங்ககிட்ட நமஸ்காரம் பண்றேன். நீயும் எனக்கு அந்த கம்பா நதி கரையில நானும் தேடி தேடி பாக்குறேன். என் கண்ணுக்கு நீ புலப்பட மாட்டியா? நீயும் என்னுடைய கண்ணுக்கு புலப்படு, எனக்கு ஒரு நல்ல மார்க்கத்தை காட்டுன்னு சொல்லி கவி இந்த ஸ்லோகத்தோட முடிகிறார். நாமளும் இதோட முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமஹா.